அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 20/2/2026 திருதியை திதி மதியம் 2:39 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:07 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு. மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் மற்றும் கிரகப்பிரவேசம் செய்ய, வீடு கட்டத் தொடங்க, தங்க நகைகள் வாங்க, வாகனம் வாங்க, குழந்தைக்கு காது குத்த, வியாபார ஒப்பந்தங்கள் செய்ய, அன்னம் ஊட்ட, புது வேலையில் சேர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வீசுகின்ற வாசனைகளை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஆமாங்க, எல்லாம் நாம் பேசுகிறதுல தாங்க இருக்குது, நாம் நடந்துக்கிறதுல தாங்க இருக்குது. எல்லாரும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா நாம் நல்லதை பேசணும், நல்லதை செய்யணுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நாடி நரம்பெல்லாம் நல்லதையே நிறைத்து வைத்து நிறைய பேருக்கு நல்லதையே செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் பதுங்கி இருக்கிறதுனால சுப செலவுகள் இருக்கும், திடீர் பயணங்கள் இருக்கும், பழைய நண்பர்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. கடந்த கால அந்த சுகமான அனுபவங்கள் அதில் அப்பப்போ கொஞ்சம் மூழ்கி போவீங்க. என்ன இருந்தாலும் நம்ம காலம் போல் இந்த காலம் வருமா அப்படின்னு நண்பரிடம் நீங்கள் சிலாகித்து பேசி கொண்டிருப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 7.5 சனி இருந்துருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சில நேரங்களில் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வரும். சில நேரங்களில் எவ்வளோதான் பார்த்துக்கிறதுனே தெரியலையேன்னு சின்னதாக ஒரு சோர்வு சலிப்பும் வந்து விலகுங்க. உங்கள் ராசிக்கு பவர்ஃபுல்லான இடம் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க, திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். சும்மாவா எல்லாருக்கும் வாரி கொடுக்குறீங்கல்ல, அதனால் மட்டும் இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உண்டு. ஆனால் நேற்று வந்தவங்கள்லாம் வேறு மாதிரி வியாபாரத்தில் பெருசாக கொடிகட்டி பறக்கிறாங்க. நாம் என்னவோ அப்படியே தான் போயின்ட்டுருக்கோன்னு சில நேரங்களில் யோசித்தாலும் கூட நமக்குன்னு ஒரு நல்ல பேர் பஜாரில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் நாளுக்கு நாள் வேலை அதிகமாகிட்டே போதே தவிர சம்பளம் ஒன்றும் கூடுற மாதிரி தெரியலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயும் சொல்லி கொண்டிருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரம் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, மூளை எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இதயமோ கடந்த காலத்தை நினைத்து நோகடித்து கொண்டிருக்கும். இந்த இதயத்திற்கும் மூளைக்கும் இடையே ஏற்படக்கூடிய மோதலை எல்லாம் கட்டுப்படுத்தி எங்கும் எப்போதும் தன்னுடைய மனநிலையை சமநிலைப்படுத்தி ஒரே குணநிலையுடன் உயர்ந்த குணநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நீங்கள் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது உங்கள் கைக்கு வந்து சேரும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சந்திரன் சாதகமான வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி மூத்த சகோதரங்களால் இன்னைக்கு ஆதாயமும் அனுசரிப்பும் உண்டுங்க. அதே போல் இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பரவாயில்ல, ஏதோ கையில் காதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்து ஒரு வழியாக ஒரு இடம் வாங்கிட்டோங்கிற திருப்தி ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. ஒரு சிலர் இன்றைய தினம் வீடு மனம் வாங்கிறது, சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அல்லது பத்திரப்பதிவு செய்கிறதுன்னு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு தெம்பு உண்டு, அவங்களாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் பதவியில் இருக்கிறவங்க அவங்க அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக ஆதாயம் இருக்குது. வேலையாட்களும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு இறக்கைகள் உள்ளன. அதனால் தவழ்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள். பறந்து செல்லுங்கள், தீவிரமாக பறந்து செல்லுங்கள், உச்சத்திற்கு பறந்து செல்லுங்கள் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாங்கங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் முயற்சிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய சக்தி இருக்கிற வரைக்குமே இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் விறுவிறுப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தள்ளிப்போன வேலைகள்லாம் சீக்கிரமாக முடியும். பார்க்கணும்னு நினச்சி பார்க்க முடியாத சில பிரபலங்களையும் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சகோதரங்களால் சின்ன சின்ன அலைச்சல்கள், சின்ன சின்ன செலவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வீடு மன சொத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரம், மூலப்பத்திரம் அதெல்லாம் சரியாக இருக்குதா, வாரிசு சான்றிதழ் நல்லா இருக்குதா, இதெல்லாம் பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பிள்ளைங்க கேட்டதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திரனும் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, உங்களுடைய சோகங்களை மணலில் எழுதுங்கள், மறைந்து போகட்டும். உங்களுடைய சந்தோஷங்களை கல்லில் செதுக்குங்கள், எப்போதும் நிலைத்திருக்கட்டும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. கஷ்ட நஷ்டம்னா அதை கரைக்கிறதுக்கு என்ன வழி, சீக்கிரம் கரைச்சிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கணுன்னு யோசிப்பீங்க. ஒரு சந்தோஷம் அப்படின்னா அது நிலச்சிருக்கிற மாதிரி உங்கள் உள் மனசில் ஒரு ஓரமாக அதை போட்டு வச்சுருப்பீங்க. நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அந்த சந்தோஷம் நினைவுக்கு வர்ற மாதிரி ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருப்பீங்க. எங்கும் எப்போதும் நல்லது எதுவாக இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அல்லது எதுவாக இருந்தாலும் அதை வெளியேற்றி விடுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஆனால் சனி பகவானும் அவருடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. வாயு பதார்த்தங்களையும் இன்றைய தினத்தில் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் இன்றைய தினம் அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகுன்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வியாபார விஷயமாக இன்றைக்கி ஒரு சிலர் நீங்கள் சந்திப்பீங்க. அது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி பெரிய நிறுவனங்களோட புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்திலே சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக மூத்த அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு உங்களிடம் சில சந்தேகங்களை கேட்டு விட்டுவிட்டு பிறகு முக்கிய முடிவுகள் எடுப்பாங்கங்க. அதனால் இன்றைய தினம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாக உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நேரம் காலம் எப்படி இருந்தால் என்ன, நேசம் தர நட்பும் பாசம் தர உறவும் இருந்தால் எல்லா காலமும் நல்ல காலம்தான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான், எல்லா நாட்களும் அதிர்ஷ்டகரமானது தான். ஆமாங்க, அதனால தாங்க பாசமானவங்க, உண்மையானவங்க எங்கே இருந்தாலும் அங்கே நீங்கள் எப்பொழுதுமே அடிமையாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலும் எல்லா நேரத்திலும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் நட்பிற்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:07 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும், சின்ன சின்ன டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. அதே போல் இரவு 8:07 உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்று இரவு அதிகம் கண் விழிக்க வேண்டாங்க. அதே மாதிரி இரவு நேர உணவும் சீக்கிரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. ஆனால் பிரபலங்களிடத்திலே கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் முன்ன பின்ன தாங்க இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை சுமை கூடிக்கிட்டே போகும். அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் மேலதிகாரிகளை பற்றி மற்றவங்கள்ட்ட எதுவும் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக சச்சரவுகள் வரும். அதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் கோபத்தையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, மழையும் அழகுதான் அளவாக பெய்யும் வரை, கடலும் அழகுதான் அலைகள் மெதுவாக அடிக்கும் வரை, காற்றும் அழகுதான் மெதுவாக காற்று வீசும் வரை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இயற்கையை அதிகமாக நேசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. யோகாதிபதிகள் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ஆனால் கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எதை தொட்டாலும் தாமதமாகுது, எங்கே போனாலும் சிக்கலாகுது, எந்த வேலையும் சீக்கிரமாக முடிய மாட்டேங்குது, அளவுக்கு அதிகமாக செலவுகள் அதிகமாயிட்டே போகுது, கடனை எப்படி தான் மறுபடியும் திருப்பி கட்ட போகிறோமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் அடிமனசுக்குள்ளார நீங்கள் அங்கலாய்த்து கொள்வதும் உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நம்மால் சமாளிச்சிட முடியும். இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு தடவை ரொம்ப நெருக்கடியாக இருந்தது, அதை சமாளித்து அப்புறம் நான் ஜெயிச்சு வரலையா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஆறுதலும் சொல்லிக்கொள்வீங்க. சுக்கிரன் மறைந்து கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லாருக்கும் எல்லா வகையிலுமே ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டிட்டு எல்லாரையும் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் உங்களுக்கு இப்போ அவசியம் தேவைப்படுதுங்க. சில நேரங்களில் மூச்சு திணறல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் யோகா தியானம் செய்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் கூட்டுத்தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்கள்ட்ட கவனமாக இருக்கணுங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே போல் சகோதர வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள், செலவினங்கள், சகோதரங்களை பற்றிய சின்ன சின்ன கவலைகள் வந்து விலகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விட்டு கொடுத்தவர்கள் வீழ்ந்ததும் இல்லை, ஆனால் தட்டி பறித்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை. ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. சரி, சிலருக்கு அதில் விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது, நாம் அப்புறம் வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பங்களை கூட அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் நாம் அப்புறமா நம்ம நலனை பார்த்து கொள்ளலாம், நமக்கு எல்லாம் இறைவன் தேடி கொண்டு வந்து தருவார் அப்படிங்கிற தெம்பு தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. ரொம்ப வருஷமாக நடக்கிற பிரச்சனைங்க, ஆனால் இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குடும்ப தகராறு, சொத்து தகராறு எதுவாக இருந்தாலும் அது இன்னைக்கு சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் அல்லது வெளிநாட்டு வகையில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சிடுசிடுப்பு அதெல்லாம் மாறி இன்றைக்கி சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. 5ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு.
உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் தந்து பேசுவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனிதன் மனதை வேலை வாங்கினால் வாழ்க்கை தரமாகும். ஆனால் மனது மனிதனை வேலை வாங்கினால் வாழ்க்கை தவறாகும். ஆமாங்க, அதனால தாங்க அலைப்பாஞ்சின்றிருக்கிற மனசு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கவே மாட்டீங்க. அந்த அலைபாயக்கூடிய மனதை அடக்கி ஆளக்கூடியவர்கள், அதற்கான வலிமை பெற்றவர்கள் எப்போதும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறது, அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை அமைக்கிறது, இந்த மாதிரி சில முயற்சிகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. பேங்க் லோனுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது, கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புது இடம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேச நிகழ்வுகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புதுசாக ஏதாவது தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறது, புது பங்குதாரர்களை வியாபாரத்தில் சேர்த்துக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி பிரகாசமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகள் மத்தியில் இருந்து வந்த சலசலப்புகள் சங்கடங்கள் அதெல்லாம் சரியாகி அதிகாரிகள் மத்தியில் உங்கள் பேரு கௌரவம் ஒரு படி உயருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில வேலைகள்லாம் எளிதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மறதி இருப்பதால் தான் இன்னமும் மகிழ்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, நீங்கள் சிலதெல்லாம் மறந்துடுவீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில மோசமான நிகழ்வு ஏதாவது இருந்து அதை யாராவது ஞாபகப்படுத்தினா, அப்படியா அதெல்லாம் மறந்து போச்சு, அதை பற்றிலாம் நான் நினச்சி பார்க்குறதே இல்லையேன்னு அற்புதமாக சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நம்ம மனசில் வச்சுப்போம். அல்லது எது நடந்தாலும் அதை தூக்கி தூர போட்டு ஆக வேண்டியதை பார்ப்போங்கிற மாதிரியான முற்போக்கு சிந்தனைவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இடமாற்றம் உண்டு. உத்தியோகத்தின் பொருட்டு இடமாற்றம் உண்டு. சிலருக்கு வேலையில் கொஞ்சம் வேலை சுமை இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீடு மாறலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க.
அதுவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, சரசரங்கு தகுந்த மாதிரி நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் தாங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழி கிடைக்குங்க. புதனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் கூட தேடி வந்து பேசுவாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து பேசும்பொழுது வரக்கூடிய அந்த மலரும் நினைவுகள் தரக்கூடிய சந்தோஷங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அனுபவிக்கும் போது ஒரு ஆனந்தம் வரத்தாங்க செய்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானத்தை சந்திரனும் சனி பகவானும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அதே நேரத்தில் வேலை சுமையும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கராரா சிலர்கிட்ட பேசி உங்களுடைய பெயரை கெடுத்துக்க வேண்டாங்க. கனிவாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, இரவில் கண்ட கனவுகள் வேண்டுமானால் மறந்து போகலாம், ஆனால் இதயம் தொட்ட நினைவுகள் என்றைக்கும் மறவாது. ஆமாங்க, அதனால தாங்க முதல்ல நடந்த சில இன்பகரமான நிகழ்வுகள் அதெல்லாம் நீங்கள் எப்பொழுதுமே மறக்க மாட்டீங்க. முதல்ல வினவு தெரிந்த பிறகு உடுத்தின அந்த புது சட்டை, அதிலேருந்து முதலாக வாங்கிய அந்த புது வண்டி, இது மாதிரி பல வகையான பட்டியலை மனதிலே வைத்து கொண்டு பட்டாம்பூச்சியாக சில நினைவுகளோடு பறந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவானுடன் சந்திரனும் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும், ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிக்கும். நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை இன்னைக்கு வர ஆரம்பிக்கும். ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் கோபப்பட்டு சிடுன்னு நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. அந்த கோபம் எல்லாமே கொஞ்சமாக இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் யோகாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பணவரவும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாங்க. எப்படியாவது கடனெல்லாம் அடைக்கணும் கொஞ்சமான்னு சொல்லி அந்த மனத்திட்டங்களும் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. நெருங்கிய உறவினர்கள் வீட்டு கிரகப்பிரவேசம், கல்யாணம், காதுகுத்துன்னு சுப நிகழ்ச்சிகள் அன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. மகளுக்கும் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புது வேலையாட்களையும் இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு வைப்பீங்க. அதே மாதிரி புது கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அந்த ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிடலான்னு நினச்சின்னு இருக்கீங்க. அந்த இடத்துக்கான விலை இன்னைக்கு நிர்ணயித்து அது யாராவது வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று ஒருபோதும் கலங்கி நிற்காதே. எல்லாவற்றும் இழந்துவிட்ட அந்த காலி பாத்திரத்தைத்தான் இறைவன் நிரப்பிக்கொண்டே இருப்பான் என்பதனையும் மறந்து விடாதே. ஆமாங்க, கையில் ஒன்றும் இல்லை, இருந்த காசெல்லாம் கரைஞ்சிடுச்சு. நாளுக்கு நாள் சின்னதாக ஒரு பயம் வந்துட்டுருக்குது. என்ன செய்யலான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் முழுமையாக இறைவனை சரணாகதி அடையும் பொழுது திடீர்னு ஒரு முன்னேற்றம் வருங்க. அந்த முன்னேற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள்
தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சமாளிப்பீங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் எனக்கு என்ன குறைச்சா நான் நல்லா தான் இருக்கேன், முன்னைய விட ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாகவும் பேசிக்கொள்வீங்க. ஆனால் உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரன் புதன் ராகுன்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. செவ்வாயும் அடுத்தது வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் இருக்கும். பழைய பிரச்சனைலாம் இப்போ மறுபடியும் தேடி வரும். என்ன அது ஒரே கொடுமையாக இருக்கே, முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம் ஆனால் அது இன்னும் முடியாமல் பழசெல்லாம் தேடி வருது. பழைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் இப்போ தேடி வருங்க. பயந்துட வேண்டாங்க. இருக்கிற பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. பழைய கோர்ட்டு கேஸு இப்போ வந்தாலும் கூட அந்த கேஸு அந்த வழக்கு வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிட்டோமே அப்படின்னு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் உங்களை காப்பாற்றின்னு இருக்காரு. கீழே விழுந்தாலும் மண்ணு ஓட்டலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி உங்களை காப்பாற்றிட்டு தாங்க இருக்கிறாரு. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பெருமூச்சு விட்டுன்னு இருக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் கூடி வரும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் வந்து சரியாகுங்க. அதே போல் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதுபோலத்தான் வாழ்க்கையும். ஆமாங்க, திடீர்னு வானிலை நிலவரம் மாறுவது போல வாழ்க்கை நிலவரமும் மாறிக்கொண்டே போகுதே. மாற்றங்கிறது நல்லது தான், ஆனால் அது நல்ல விதமான மாற்றமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நல்ல மாற்றம் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்று இரவு 8:07 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் இரவு 8:07 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் புதுசாக யாராவது பங்குதாரர்கள் வந்தாங்கன்னா முறைப்படி அவங்கள்ட்ட பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி வேலையாட்களை வேலைக்கு எடுக்கிறதா இருந்தாலும் ஏற்கனவே அவங்க எங்கே வேலை பார்த்தாங்கன்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கடுமையான வேலை சுமைகள் இருக்கும். அதே மாதிரி உங்களை மட்டம் தட்டி பேசுகிறதுக்குன்னே சிலர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சமாளித்து முன்னுக்கு வர ஆரம்பிப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் இன்றைய தினம் நேரில் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. ஒரு வகையில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்க பாருங்கள். ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே வேலை சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.